ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோஷுவா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேரேஜ் மாலை தான் எப்படி கட்ட போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாரோட டேப் வந்து முன்னாடி கொஞ்சம் லென்த்தாக விட்டுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபிட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது சம்மங்கி எடுத்து ரெண்டு சம்மங்கி எடுத்து நம்ம வைக்கிறோம். அது மேலே வச்சு அப்படியே ரவுண்டாக சுற்றணும், அப்படியே ரொட்டேட்டாக. ஆல்ரெடி நம்ம கீழே சுற்றினதோடு சேர்த்து இறுக்கி சுற்றக்கூடாது, அப்போ வந்துட்டு மாலை திருவோம். இது பொடி சம்மங்கின்னு சொல்லுவாங்க, நாட்டு சம்மங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மாலை வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த சம்மங்கி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சம்மங்கி சுற்றின பின்னாடி நெக்ஸ்ட்டு ரோஸ் எடுத்து அப்படியே மடக்கி அப்படியே வைக்கணும். நான் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன். கரெக்டாக இந்த அளவுக்கு ரோஸ் வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு இலை நம்ம வைக்க போகிறோம். இது பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஒரு லுக் கிடைக்கும். அப்படியே ரவுண்டாக கரெக்டாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலு ரோஸ் வந்துட்டு நம்ம வைக்கிறோம், எல்லோ கலரு. இதனால ஒரு லுக் கிடைக்கும். அப்படியே ரவுண்டாக வெளில போய் உள்ளே போய் வரக்கூடாது, கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் நீட்டிகிட்டு இருக்க பன்னீர் இலையெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்மங்கி ஒரு லைன் வைக்கிறோம். சம்மங்கி ஒரு லைன் வச்ச பின்னாடி திருப்பியும் ரோஸ் வைக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மங்கி உள்ளார வச்சு அதுக்கு மேலே ரோஸை வச்சு அப்படியே நம்ம சுற்றுறோம், கீழே பார்த்த மாதிரி அப்படியே ரவுண்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வச்ச பின்னாடி திருப்பியும் சம்மங்கி நம்ம வைக்கிறோம், ரெண்டு சம்மங்கியாக அப்படியே ரவுண்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லைன் வைக்கணும். ஒரு லைன் வச்சோன்னா ஆர்டிஃபிஷியலு ரோஸ் எடுத்து கோல்டன் கலர் அப்படியே ரவுண்டாக அப்படியே வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பன்னீர் இலை லைட்டாக வைக்கணும். கரெக்டாக இந்த அளவுக்கு. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா கூட நல்ல லுக் கிடைக்காது. ஸோ அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இதுக்கு மேலே சம்மங்கி நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் இருக்க இந்த இலையெல்லாம் அப்படியே கட் பண்ணுறோம், பன்னீர் இலையை அப்படியே ரவுண்டாக கரெக்டாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்மங்கி தான் வைக்கிறோம்.
கரெக்டாக 4 லைனு சம்மங்கி வச்ச பின்னாடி திருப்பியும் இலையை நம்ம வைக்கிறோம் அப்படியே ரவுண்டாக. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எடுத்து அப்படியே நம்ம ரவுண்டாக வைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொன்றும் கவனமாக பார்க்கணும், இல்லாட்டி பார்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர் ரோஸ் தான் ஃபுல்லாக மேலே வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அடிக்கட்டை, மாலையை நம்ம அப்படியே திருப்பிடுவோம். இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டு ரெடி. கட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கட்ட போகிறோம். டேப்பு வந்துட்டு இந்த லென்த்து கரெக்டாக நீங்கள் விட்டுக்கணும். அதுக்கு மேலே தலை வச்சு அப்படியே நம்ம ரவுண்டாக அப்படியே சுற்றிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸு கொஞ்சம் நம்ம விரித்து வைக்கணும், கொஞ்சத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மங்கி தான் நம்ம வைக்கிறோம். ரெண்டு சம்மங்கி அப்படியே மேலே போக போக விரித்து வைக்கணும், கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷேப் வரணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்காக. இந்த அளவுக்கு நீங்கள் சம்மங்கி கரெக்டாக வச்சோன்னே நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் நல்லா விரித்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை அப்படியே நல்லா கொஞ்சம் விரித்து வைக்கணும் ரவுண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அப்படி நாட் போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துட்டு ரோஸ் கோக்கிறதுக்காக ரோஸ் எடுக்கிறோம். ஒரு குஞ்சத்துக்கு கரெக்டாக 4 ரோஸ் எடுத்துக்கணும். கோக்கிறது முன்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும், அப்போ தான் நம்ம ரோஸு கரெக்டாக நம்ம உள்ளார கோக்கும்போது வெளியில் வந்து விழுகாது. இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா மணி வந்து கோப்போம், கரெக்டாக 5 நம்ம கோத்துக்கணும். இந்த மாதிரி கோத்த பின்னாடி ரெண்டுத்தையும் சேர்த்து இறுக்கட்டிடணும்.
ஆல்ரெடி ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணோம், அதையும் இதையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு பார்டர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குஞ்சத்தை அப்படியே சேர்த்து இறுக்கி நம்ம இப்படி கட்டிடணும். நல்லா இறுக்கி கட்டணும். நார் வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக இது பண்ணணும். பூவும் அடிப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோத்து வச்சுருக்க ரோஸை அதோடு சேர்த்து இறுக்கி இப்படி நம்ம கட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இன்னொரு மாலை பற்றி கூட பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது மாலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.